வணக்கம் நண்பர்களே. பகுதி 1 தொடர்ச்சியாக பகுதி 2ல் நம்ம ஃப்ளட்டருக்கு எப்படி ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராசஸை உங்களுக்கு 3 ஸ்டெப்பில் நான் சொல்லி தர போகிறேன். ஃபர்ஸ்ட்டு, ஃப்ளட்டர் டெவ்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஃப்ளட்டர் எஸ்டிகேவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் நம்மளுக்கு எங்கே வேணுமோ அந்த ஃபோல்டரில் அந்த டவுன்லோட் பண்ண எஸ்டிகேவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். தென் என்விரான்மெண்ட் வேரியபிளை செட்டப் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1 நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போனதும் ரைட் சைடில் கெட் ஸ்டார்டட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பேஸ் பண்ணி உங்களுடைய எஸ்டிகே டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மேக் ஓஎஸ் இருந்தால் மேக் ஓஎஸ் ஸ்டெப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை லினக்ஸ் ஓஎஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா லினக்ஸ் ஓஎஸ்னுடைய ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களுடைய எஸ்டிகேவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது விண்டோஸில் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்ப்போம். விண்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்டிகேனுடைய பாத் ஒன்று ஜிப் ஃபோல்டராக கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி என்னுடைய ஃபோல்டரில் வச்சுருக்கனால இந்த ப்ராசஸை நான் இப்போ கேன்சல் பண்ணிடுறேன். இப்போது ஸ்டெப் 1ல் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, டவுன்லோட் பண்ண எஸ்டிகேவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி இந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணி என்னுடைய எஸ்டிகேவை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். ஸோ உங்களுக்கு ஃபோல்டர் ஃப்ளட்டர்னு ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த ஃப்ளட்டருக்குள்ளே இந்த எஸ்டிகே எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் முடிஞ்சதும் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும். அதுக்கு இந்த பின் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஜஸ்ட் இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கிட்டு கமெண்ட் லைனில் என்விரான்மெண்ட் வேரியபிள்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் பாத்தில் எடிட் நம்மளுடைய ஃப்ளட்டர் எஸ்டிகேனுடைய பாத்தை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் உங்களுக்கு டெமோ ஒன்று டெலீட் பண்ணிவிட்டு நியூவாக வந்துட்டு ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போது நம்மளுடைய ஃப்ளட்டர் எஸ்டிகேனுடைய என்விரான்மெண்ட் பாத் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஸ்டெப் 1 முடிஞ்சது. ஸ்டெப் 2ல் நம்மளுடைய கோட் எடிட்டரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃப்ளட்டர் அஃபிஷியல் சைட்டில் இப்போ கீழே போயிட்டிங்கன்னா செட்டப் அண்ட் எடிட்டர் ஆப்ஷனில் மூணு டிஃப்ரெண்ட்டான ஐடியே கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இன்டெலிஜே யூஸராக இருந்ததுன்னா இன்டெலிஜே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஐடியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி டவுன்லோட் பண்ணி அது எப்படி செட்டப் பண்ணலாம் ஃப்ளட்டருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கூகுளில் விஎஸ் கோட் டவுன்லோட் போடுங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான ஓஎஸை தகுந்த மாதிரி உங்களுடைய விஎஸ் கோடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டவுன்லோட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி இந்த விஎஸ் கோடை டவுன்லோட் பண்ணி என்னுடைய ஃபோல்டரில் வச்சுருக்கனால இந்த ப்ராசஸை நான் இப்போ கேன்சல் பண்ணிடுறேன். என்னுடைய ஃபோல்டர் போய்க்கிறேன். ஸோ இங்கே என்னுடைய விஎஸ் கோட் எடிட்டரில் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ண ஸ்டெப் கேட்குது. ஸோ ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட்டு எங்கள் ஃபோல்டர் வேணுமோ டிஃபால்ட் ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். இது எல்லாமே அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்ஸ்டால். ஸோ நம்ம இப்போது ஸ்டெப் 2ல் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பும் முடிஞ்சது, செகண்ட் ஸ்டெப்பும் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம், இன்ஸ்டலேஷன். ஓகே, இன்ஸ்டலேஷன் முடிஞ்சது. நம்மளுடைய விஷுவல் கோட் ஸ்டுடியோவை லான்ச் பண்ணிப்போம்.
ஒன்ஸ் ஐடிஇ லான்ச் ஆனோடனே உங்களுடைய பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போது ஸ்டெப் 2ல் 2 ஸ்டெப் முடிஞ்சுது. தேர்ட் ஸ்டெப் எக்ஸ்டென்ஷன் ஃப்ளட்டருக்கும் டார்ட்டுக்கும் ஆட் பண்ணணும். அது இந்த ஸ்டூடியோவில் நம்ம எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே போய்ட்டு ஃப்ளட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஐடிஇ ஃப்ளட்டர் எக்ஸ்டென்ஷனை தேடி முடித்ததும் உங்களுக்கு ரைட் சைடில் இப்படி தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இங்கே போய்ட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. எஸ், இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது டார்ட் ப்ளகினை சர்ச் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்ததுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் விஷுவல் ஸ்டுடியோவுக்கு தேவையான ஃப்ளட்டர் அண்டு டார்ட்டினுடைய எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அஃபிஷியல் சைட் போய்க்கோங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன இருக்குன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃப்ளட்டரும் டார்ட்டும் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு டெர்மினல் போயிடுங்க. நியூ டெர்மினல். ஸோ உங்களுடைய ஃபோல்டர் வந்துடும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளட்டர் ஸ்பேஸ் டாக்டர் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இது வெரிஃபை பண்ணும் நம்மளுடைய டார்ட் ப்ளகினும் ஃப்ளட்டர் ப்ளகினும் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா, இல்லை என்ன ஸ்டெப்பு நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அது செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சொல்லும். ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஃபைனலாக டாக்டர் ரிசல்ட் சொல்லியாச்சு. 3 கேட்டகரியில் நம்மளுக்கு இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு எஸ்டிகே இல்லைன்னு சொல்லுது. செகண்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இல்லைன்னு சொல்லுது. தேர்டு வந்து எந்த ஒரு டிவைஸும் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃப்ளட்டரை பொறுத்தவரை ஃப்ளட்டர் டீம் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லியிருக்கு. இல்லை விஎஸ் கோட் எடிட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை இன்டெலிஜே ஏதாவது ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வீடியோவில் ஏன் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து என்னுடைய ஐடியை எடுத்தேன் அப்படின்னா, இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஐடிஇ, நம்மளுடைய ப்ராசஸுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஐடியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த 3 இஷ்யூவும் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அஃபிஷியல் சைட்டில் போகிறோம் அப்படின்னாலும் அவங்க அங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஃப்ளட்டர் ரிலைஸ் ஆன் ஃபுல் இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. அதாவது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோனுடைய எஸ்டிக்காக இந்த ஃப்ளட்டர் முழுமையாக அதை நம்பி இருக்கிறனால நம்மளுடைய ஆண்ட்ராய்டு எஸ்டிகேவை நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபைனலாக இந்த வீடியோ முழுக்க நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃப்ளட்டர் அஃபிஷியல் சைட்டு போய்ட்டோம். ஃப்ளட்டர் எஸ்டிகேவை டவுன்லோட் பண்ணிட்டோம். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சு எஸ்டிகேவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். தென் நம்மளுடைய என்விரான்மெண்ட் வேரியபிளை செட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து நம்மளுடைய கோட் எடிட்டரை நம்ம சூஸ் பண்ணி அஃபிஷியல் சைட்லேருந்து விஎஸ் கோட் எடிட்டரை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம செட்டப் பண்ணி நம்மளுடைய ஃப்ளட்டர் டாக்டரையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. தென் அடுத்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எடிட்டரை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ஃபர்தர் செட்டப்பை நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இன்ஸ்டலேஷன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். இந்த சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எனக்கு ஃப்ளட்டருக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.